இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு காலம்ஸ் அண்ட் ரோஸ் வந்து அ கம்போசபிள்ல கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து நமக்கு லேஅவுட் டிசைன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம இத பாருங்க. நம்ம சேனல நீங்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்டோட மாடிஃபையர நான் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன் லைட்டா. அதுக்கப்புறமா இந்த ஃபங்ஷன்லயே மேல ஒரு ரோவ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். கேப்பிட்டல் லெட்டர்ல தான் நமக்கு இத கிரியேட் பண்ணணும் ரோவ. இந்த ரோ வந்து என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா சில்ட்ரனையும் வந்து ஹரிசான்டலா ஷோ பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, காலம் வந்து அ வெர்டிகலா நமக்கு மூவ் பண்ணும். இது வெர்டிகலு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹரிசான்டலு. உங்களுக்கு ஷோ பண்றதுக்காக சும்மா காட்டுறேன். ரோ வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய சில்ட்ரன வந்து ஹரிசான்டலா மூவ் பண்ணும். காலம் வந்து வெர்டிகலா மூவ் பண்ணும். ஹரிசான்டல்னா வந்து பார்த்தீங்கன்னா, வலதுல இருந்து இடது பக்கமா போற மாதிரி. வெர்டிகல்னா டாப்ல இருந்து பாட்டம்ல வர மாதிரி. இப்ப இந்த டெக்ஸ்ட் ஃபங்ஷன வந்து ஆ இந்த ரோக்குள்ள நம்ம வந்து குடுக்க போறோம். அதே மாரி காலம்க்குள்ளேயும் ஒண்ணு குடுக்க போறோம். இப்ப இதோட ப்ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஸ்டாக் ஆகி அப்படியே இருந்துரும். அப்படி இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போதும், இதுக்கு பின்னாடியும், முன்னாடியும் ஒரே டெக்ஸ்ட் தான் இருக்குது. ஹலோ இசட் நான் போட்டிருக்கேன். இப்ப இதுக்கு வந்து டிஃபரண்ட் வேல்யூ குடுத்துருக்கேன். அப்படிதானா? அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டுக்கு மேல இன்னொரு டெக்ஸ்ட் இருக்க மாதிரி ஸ்டாக் ஆகி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்க இதுல யூஸ் பண்ண முடியாது. இப்ப இந்த ஆப்ப நம்ம டைரக்ட்டாவே ரன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் லைக் தட். ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மேல இன்னொரு டெக்ஸ்ட் வந்து அப்படி ஸ்டாக் ஆகி இருக்குது. இந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கல. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சிம்பிளா காட்டுறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணு பண்றேன். இந்த காலம நான் வந்து கமெண்ட் பண்ணி விட்டுட்டு, கமெண்ட் பண்ணா அது கோட் ரன் ஆகாது. இதுக்கு ஒரு ரோலயே 2 டெக்ஸ்ட் நான் குடுத்துருக்கேன். ரன் பண்ணி பார்க்கலாம். இது நமக்கு என்ன பண்ணியிருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சைட் பை சைடா தான் நமக்கு இதுவும் ஷோ பண்ணியிருக்குது. பட் இது வந்து டாப்பா மேல வந்ததுக்கு காரணம் என்னன்னா, நம்ம மாடிஃபையர நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். பட் நம்ம மாடிஃபையர நம்ம இதுல யூஸ் பண்ணோம் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் இந்த மாதிரி நம்ம ஓவர்லேப் ஆகாது மேல. பிகாஸ் இதுல இன்னர் பேடிங் இருக்குது. இப்ப இந்த ரோக்குள்ள எவ்வளோ ஃபங்ஷன்ஸ் ஆர் எவ்வளோ சில்ட்ரன் இருந்தாலும், அது வந்து பார்த்தீங்கன்னா, ஹாரிசான்டலா தான் நமக்கு மூவ் ஆக போகுது. இதே மாதிரி. ப்ரிவியூலும் அதே தான் நமக்கு ரிசல்ட் வருது. ரன் பண்ணும்போது தான் நமக்கு அதே ரிசல்ட் தான் வருது. இப்போ நான் இப்ப இந்த ரோவ வந்து பார்த்தீங்கன்னா, நான் கமாண்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ரோ மட்டும் ரன் ஆகாது. ஆனா நம்ம இந்த காலம் ரன் பண்ணி பார்க்கலாம். காலம்க்குள்ள மட்டும் ஒரு அது மாரி மாடிஃபையர் லைட்டா யூஸ் பண்ணிப்போம். மாடிஃபையர், மாடிஃபையர். இது வந்து பாஸ் பண்ண இன்னர் பேடிங்கோட வேல்யூ. ம். இது வந்து பார்த்தீங்கன்னா, வெர்டிகல்ல ஷோ ஆகும். ஸோ இதே மாதிரி இதுக்கு உள்ள சில்ட்ரனா இருக்கக்கூடிய எத்தன ஃபங்ஷனா இருந்தாலும், எத்தன கம்போசபிள் ஃபங்ஷனா இருந்தாலும், ம் வெர்டிகலா நமக்கு ஷோ ஆகும். மேல இருந்து கீழ வர்ற மாதிரி. ஆக்சுவலி 2வது உள்ளதுக்கு மாடிஃபையர் தேவைப்படாது. ஐ திங்க். இது வந்து என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நமக்கு மேல இருந்து கீழ பார்த்து வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரோவும், காலமும் ஒர்க் ஆகுது. ஆனா நீங்க சேர்த்து ஒரே நேரத்துல ரன் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே ஓவர்லேப் ஆகிரும். நமக்கு இந்த மாதிரி ஆக வேண்டாம். பட் நமக்கு வந்து கரெக்ட்டான லேஅவுட் ஆர்டர்ல வரணும். அதுக்கு நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம ரோஸும், காலம்ஸும் யூஸ் பண்ணணும். அது எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். உள்ள இருக்கக்கூடிய எல்லா வேலையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரோ வந்து நமக்கு ஹாரிசான்டலா மூவ் ஆகுது ரைட்? ஆனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருந்து தான் கீழ வரணும். அப்படிங்கிறதுனால, நம்ம இந்த காலம்க்குள்ள ஒரு ரோவ கிரியேட் பண்ணுவோம். ஒரு ரோவ கிரியேட் பண்ணுவோம். காலம் வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருந்து கீழ கொண்டு வரும் ரைட்? ஆனா ரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா கொண்டு போகும்.
ஸோ பேரண்ட் ஆட்டு ஒரு காலம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ மேல இருந்து கீழ. ஆனா ரோ வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடா போகும். அதனால இதுக்கு உள்ள 2 காலம் நான் கிரியேட் பண்ண போறேன். அகைன் 2 காலம் கிரியேட் பண்ண போறேன். அப்போ என்ன பண்ணோம் வந்து பார்த்தீங்கன்னா, சைட் பை சைடு ஒரு ரோக்குள்ள 2 காலம் இருக்கு. அப்போ இந்த பக்கமா 1, இந்த பக்கமா 1 சைட் பை சைடா நமக்கு ஷோ ஆகும். அதனால இதுக்கு உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, அத ப்ரிவ்யூ பண்ற விதமா இதுல 2 டெக்ஸ்ட் ஃபங்ஷன் குடுத்திருக்கேன். ஹலோ செகண்ட் ஆக்சுவலி இது வந்து தேவையில்ல டைனாமிக். பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஷோ பண்றேன் சும்மா. இப்போ நம்ம ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். சைட் பை சைடு வந்துருச்சு. இப்போ இதுக்குள்ள எவ்வளவு டெக்ஸ்டா இருந்தாலும் 3 தடவை டெக்ஸ்ட் வந்தனாலும் அதுக்கு கீழே வரும். அதே மாதிரி இதுக்கு கீழேயும் 3 தடவை டெக்ஸ்ட் வந்தாலும் இந்த பக்கமும் வரும். ஒரு பக்கம் எக்ஸ்ட்ராவே கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். செகண்டுக்கு ஒரே நேம் கொடுத்துறால அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பி இருக்கும். ரைட், அதனால லைட்டாக நான் நேமையும் கரெக்டாக கொடுத்துக்கிறேன். செகண்ட் காலமு அப்புறமா ஃபர்ஸ்ட் காலமு அதே மாதிரி பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரோவும் காலமும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஒரே ஸ்க்ரீனில் பக்கத்தில் நீங்கள் எவ்வளோ காலம்னாலும் கொடுத்துக்கலாம். தேவைன்னா பேடிங் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த காலம்க்கு ஒரு பேடிங் தேவை அப்படின்னாலும் நீங்கள் பேடிங்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோவும் காலம்ஸையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு சைட் பை சைடாக ரிசல்ட் வருதா அப்படிங்கிறத நீங்கள் லைட்டாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம டெக்ஸ்ட்டுக்கும் கம்போசபிள் இருக்க மாதிரி இன்புட்டு அந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது மாதிரிப்பட்ட எல்லாத்துக்குமே வந்து நமக்கு கம்போசபிள் தனியாக இருக்குது. இதுகளை நம்ம யூஸ் பண்ணியே நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க.